தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ பிரயோஜனமற்றவன் அல்ல, என் கையில் ஜொலிக்கும் ராஜ கிரீடம் உன்னை மேலும் அழகுபடுத்தி மேன்மையாக உயர்த்துவேன். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் யாருக்கும் பிரயோஜனமில்லாதவன், எல்லாரும் என்னை அவமதிக்கிறார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? உலகம் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம், ஆனால் சர்வ வல்லவர் உங்களை அவமானத்திலேயே கிடக்க விடமாட்டார். ஒரு பொற்கொல்லன் தங்கத்தை புடமிட்டு அதை அழகான ஆபரணமாக மாற்றுவான். அதுபோல உங்கள் பாடுகள் உங்களை புடமிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமது கையில் அலங்காரமான கிரீடமாக வைத்திருக்கிறார் என்று. அதாவது தலையில் சூட்டப்பட்டு எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு மகிமையின் சின்னமாக உங்களை மாற்றுகிறார். கர்த்தருடைய கையில் நீங்கள் இருப்பதால் எந்த சத்துருவும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கையில் இருப்பது என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு. ராஜா தன் கிரீடத்தை எவ்வளவு பத்திரமாக வைப்பாரோ அதைவிட அதிகமாய் உங்களை அவர் பாதுகாக்கிறார். உங்கள் அவமானங்கள் மாறும். இன்று முதல் உங்களை யாராவது தாழ்வாக பேசினால் சோர்ந்து போகாமல், நான் கர்த்தருடைய கையில் இருக்கிற கிரீடம் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவ தயவால் உங்கள் மதிப்பு உயர்வதை உணர்வீர்கள். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, என்னை உமது கையில் அலங்காரமான கிரீடமாக மாற்றும். என் தாழ்வை நீக்கி ராஜரீகமாய் என்னை உயர்த்தி பாதுகாத்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.